ஒரு அம்மாவா ரீடிங்லாம் பண்ண டைம் இருக்குமா என்ன? வெல், நான் இந்த வாரம் எவ்வளோ பேஜஸ் படித்தேன்னு பார்க்கலாமா? நிஜமாக சொல்லணும்னா இந்த வாரம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போச்சு, as I had other things to do. ஸோ மண்டே வந்து ப்ரொஜெக்ட் ஹெயில் மேரி இந்த புக் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 24 பேஜஸ் தான் படிக்க முடிஞ்சது. டியூஸ்டே அன்னைக்கு வந்து தமிழ் புத்தாண்டு இருந்தது. ஸோ ஃபேமிலியோடைய டைம் போச்சு, ஒரு 54 பேஜஸ் தான் படித்தேன். புதன்கிழமை வந்து பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஸ்கூல்லேருந்து லீவ் போட்டான் தோற அன்னைக்கு. ஸோ ஆனாலுமே மண்டே டியூஸ்டேயோட அதிகமாக தான் படிக்க முடிஞ்சிச்சு. அவன் தூங்குற டைமில் ஒரு 66 பேஜஸ் படித்தேன். தேர்ஸ்டே வந்து நம்ம சைட்டில் பிரிக்ஸ் லே பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சைட்டுக்கு போனேன், இங்கே அங்கன்னு பார்த்து ப்ரொசீஜர்லாம் பார்த்து நிறைய அவங்க பண்ணுற வேலையை தான் கவனிச்சுட்டு இருந்தேன். அதனால ஒரு 84 பேஜஸ் தான் படிக்க முடிஞ்சது அன்னைக்கு. ஃப்ரைடே வந்து நம்ம அம்பத்தூரில் புக் ஃபேர் போட்டிருந்தாங்கல்ல, ஸோ அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஆஃப்டர்நூனில் செம்மையாக ஒரு 112 பேஜஸ் படித்தேன். திஸ் வாஸ் மை மோஸ்ட் ரெட் பேஜஸ் ஆஃப் த வீக். சாட்டர்டே வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் புக் கிளப் மீட் இருந்தது. ஸோ அங்கே டைம் போச்சு. ட்ராவல் டைமில் ஒரு 24 பேஜஸ் தான் படிக்க முடிஞ்சுது என்னால். சண்டே அகெயின் திருப்பியும் இன்னொரு வாட்டி கிட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு புக் ஃபேர் போயிட்டு வந்தேன் அன்றைக்கி. அண்ட் அதுக்கப்புறமும் எப்படியோ டைம் போச்சு, என்ன பண்ணினேன்னு ஞாபகம் கூட இல்லை இப்போது. அண்ட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் ஒரு பேஜ் கூட படிக்கலை. பட் லாஸ்ட் மண்டேலேருந்து இந்த சாட்டர்டே வரைக்கும் நம்ம கண்டினியூஸாக படித்ததுனால I get to cross a book bingo tile in my reading journal. Yay! And in the week, our total comes to 366 pages.